10வது இடத்துல இருக்கிற எஸ்டிஆர் 32 கோடியில இருந்து 35 கோடி வரைக்கும் வாங்குறாருங்க. 9வது இடத்துல இருக்கிற விக்ரம் இதுக்கு முன்னாடி 25 கோடி வாங்கியிருந்தாலும் தற்போதைக்கு 32 கோடியில இருந்து 35 கோடி வரைக்கும் அவரும் வாங்கிட்டு தான் இருக்காரு. முன்னணி நடிகர்ல வளம் வந்ததால கார்த்தியும் 32 கோடியில இருந்து 35 கோடி வரைக்கும் வாங்குறாருங்க. 7வது இடத்துல இருக்கிற சிவகார்த்திகேயன் இப்போதைக்கு 35 கோடி வாங்கினாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள்ல அவர் 40-45 கோடி வாங்குவார்ல. பாலிவுட் கோலிவுட்னு கலக்கிறது இல்லாம தமிழ் சினிமால அசுரனா இருக்கிற தனுஷே 50 கோடி வரைக்கும் வாங்கிட்டு இருக்காருங்க. நடிப்பின் நாயகன் சூர்யா 50 கோடியில இருந்து 60 கோடி வரைக்கும் வாங்கிட்டு இருக்காருங்க. 4வது இடத்துல இருக்கிற நம்ம தல அஜித் குமார் 105 கோடி வாங்கிட்டு இருக்காருங்க. உலக நாயகன் கமலஹாசன் 105 கோடியில இருந்து 180 கோடி வரையும் வாங்கிட்டு இருக்காருங்க. நம்பர் 1 நம்பர் 2ல இவங்க 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். தமிழ் சினிமாவோட ராஜா அப்படின்னா இப்போதைக்கு இவங்க தான். 2வது இடத்துல இருக்கிற தளபதி 200 கோடி வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற சூப்பர் ஸ்டார் 210 கோடி வாங்குறாரு. ஆனா இதையெல்லாம் பீட் பண்ணி தளபதி அடுத்த படத்துக்கு 450 கோடி வாங்க போறாருல, அப்ப அவர் தானே நம்பர் 1.